ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்களை சந்திக்கும் இந்த பயணத்தை துவக்கி இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அவருக்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சொகுசு பிரச்சார பேருந்தில் தற்போது அவர் ஏறி அவர் சென்று கொண்டிருக்கிறார். தற்போது விமான நிலையத்திலிருந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த மரக்கடை வரை எவ்வளவு தூரம் இருக்கும், எவ்வளவு நேரத்தில் அவர் செல்வார், இங்கே போகிற வழியிலெல்லாம் தொண்டர்கள் இருக்காங்களா, அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 தேர்தலை ஒட்டி இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை உங்கள் விதை நான் வர என்ற பொறுமையில இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் என்பது திருச்சியிலிருந்து தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்துல துவங்குவதற்காக, அதாவது முதல் நாள் திருச்சிக்கு உட்பட்ட மரக்கடை பகுதியில பொதுமக்கள் இடையே உரையாற்ற இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இதற்காக சற்று முன்னதாக தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து சுமார் 39 நிமிடங்கள் வான் வழியாக பறந்து வந்து தற்போது திருச்சியில விமான நிலையத்திலிருந்து ஏற்கனவே அவர் இந்த சுற்றுப்பயணத்தை செல்வதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிநவீன வசதிகள் கொண்ட அந்த பேருந்துல பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பேருந்திலிருந்து தற்போது விமான நிலைய நுழைவாயில் வழியாக வெளியே வரக்கூடிய காட்சிகளை தான் நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்துல மட்டும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மேல தாளங்கள் முழங்க கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளிக்க தயார் நிலையில இருக்கின்றனர். தொண்டர்களை பொறுத்தவரையில அதிக அளவிலாக இருப்பதால காவல்துறையும் தேவையான கட்டுப்பாடுகளுடன் இந்த வசதிகளை செய்து தருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். முக்கியமாக காவல்துறையினரை பொறுத்தவரையில பொதுமக்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மேல செல்வதற்கு அனுமதி முதல்ல மறுக்கப்பட்டாலும் அதிக அளவு பொதுமக்கள் வந்ததால பேரிகேடுகள் அமைத்து அந்த பேருந்து வரக்கூடிய நுழைவாயிலை தவிர்த்து மற்ற இடங்கள்ல நிற்பதற்கு அனுமதி அளித்திருந்தனர். இன்னும் சற்று நேரத்துல இங்கிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரம்ல இருக்கக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு டிவிஎஸ் டோல்கேட் வழியாக பயணிக்க இருக்கிறார். அந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொடிகளும் அதே போல பேனர்களும் வாழை மரங்களும் கொண்டு திருச்சிக்கு வரக்கூடிய அவர்களுடைய கட்சி தலைவரை வரவேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் பேருந்திற்குள்ள அமர்ந்தவாறு அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் காவல்துறை விதித்திருக்கக்கூடிய நிபந்தனை. 23 நிபந்தனைகள்ல ரோட் ஷோ கூடாது என்பது முக்கியமான நிபந்தனையாக பார்க்கப்படுகிறது. அதே போல தொண்டர்கள் எந்தவித வரவேற்பும் அளிக்க கூடாது என்பதும் அவர்களுடைய ஒரு முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தற்போது இந்த சுற்றுப்பயணம் துவங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த பேருந்தின் மூலமாக நுழைவாயிலிருந்து தற்போது வாகனம் வெளியே தொடங்கி இருக்கிறது. மணிகண்டன், முதல் மக்கள் சந்திப்பு பயணத்தை தாவேகா தலைவர் விஜய் துவங்கி இருக்கிறார். நீங்க குறிப்பிட்டீங்க விமான நிலையத்திலிருந்து அந்த மரக்கடை அவர் பிரச்சாரம் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் வரைக்கும் 9 கிலோமீட்டர்னு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் காவல்துறை விதித்திருக்கிறது. இவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு கட்டுப்பாடுகள். இங்கே இப்போ நம்ம பார்க்குறோம், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பெண்கள் என பலரும் வந்திருக்காங்க. இவங்க பின்தொடர காட்சிகளை இப்போ நம்ம பார்க்குறோம். எவ்வளோ தூரத்துக்கு இவங்க செல்வாங்க, அதை தடுக்க என்ன நடவடிக்கைலாம் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு, வழி நெடுகிலும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏதாவது போடப்பட்டிருக்கா, என்ன விவரங்கள்? வழிநெடுகளுமே திருச்சி மாநகர் முழுவதுமே காவல்துறையினர் முக்கியமான சந்திப்புகள்ல, அதாவது பிரதான சந்திப்புகள்ல, ஜங்ஷன் பகுதிகள்ல ஏராளமான அளவுல குறிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் என்பது நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் இந்த சுற்றுப்பயணம் நிபந்தனைகளும் தேவையான அளவிற்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும். எந்த நிபந்தனைகள் மீறப்படக்கூடாது என்பதில் காவல்துறை உறுதியாக இருக்கிறது. அந்த அளவுல தேவைக்கேற்ப பாதுகாப்பு வசதிகளுக்காக காவல்துறையினர் ஆங்காங்கே குறிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஆங்காங்கே அந்த கும்ப மரியாதை கொடுப்பது, மலர்புரி மரியாதை கொடுப்பது என ஆங்காங்கே தொண்டர்கள் நிர்வாக ரீதியிலாக ஒருங்கிணைக்காமல் அவர்களாகவே முன்பாக வந்து இது போன்ற செயல்கள்ல பல இடங்கள்ல குழுந்திருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. அந்த இடங்களிலும் காவல்துறையினர் குறிப்பிட்ட நிபந்தனைகளை அவர்களுக்கு தெரிவித்து இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் சுற்றுப்பயணம் வரவேற்பு அளிக்கக்கூடாது, எதிர்கால நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடாது என்பது காவல்துறையினருடைய நிபந்தனைகளாக இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கின்றனர். மணிகண்டன், நேற்றைய தினமே தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு.
முழு கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும், காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு. அதை தாவேகா தொண்டர்கள் பின்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா இப்பவே ஏற்கப்பட்ட கூட்டம் இருக்குது, நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக காவல்துறையுடைய நிபந்தனைகளை தொண்டர்களோ ரசிகர்களோ பின்பற்றுவது போல இருக்கக்கூடிய காட்சிகள் தெரியவில்லை. குறிப்பாக உற்சாகமாக அவருக்கான வரவேற்பு என்பது வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிர்வாகிகளை பொறுத்தவரையில வாகனங்கள் எடுத்து செல்ல வேண்டும், இடையில கூடாது என்ற காரணங்களால தற்போது ஒரு மிகுந்த பரபரப்பான சூழல்கள் விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய காட்சிகளை நமது வெளிப்படையாளர் நெப்போலியன் நேரலையில காண்பித்து அந்த வாகனத்தை சுருங்கவாறு உரையில வழியில இருக்கக்கூடிய கட்சி துண்டுகளை தலைவருக்கு கொடுத்து வருகிறனர். அதனை முன்வரிசை, அதாவது முன் இருக்கையில் இருந்தவாறு இதை பெற்று வரக்கூடிய காட்சிகளை தற்போது நெப்போலியன் நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பேருந்துல தாவி குதித்து குழந்தைகள், சிறியவர்கள், பள்ளி மாணவர்கள் அவரை கொடுப்பதற்கும் கைகளை காட்டி மகிழ்ச்சியை தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் தனியார் பாதுகாவலர்கள் மூலமாக அந்த பேருந்துடைய பக்கவாட்டுல பாதுகாப்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த பேருந்துக்குள்ளவாறு உற்சாகமான அந்த வரவேற்பை ஏற்றவாறு தமிழக வெற்றி கழக தலைவர் தற்போது விமான நிலைய வளாகத்திற்குள்ளாக இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். விமான நிலையம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடிகளும் அவர்களுடைய தொண்டர்களால் சூழப்பட்டிருக்கிறது. டிவிக்கு இந்த கோஷம் எழுப்பப்படுகிறது. அவருக்கான வரவேற்பு இருக்கிறது. காவல்துறையை கூட ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.